பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாமத்தால் என்றும் பாடு. நல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நல்லவர், வல்லவர், போதுமானவர், வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். கலங்கிடாதே, திகைத்திடாதே, துதியினால் இடிந்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். பாடிடுவோம், துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கிருபையே, glory Jesus. கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு, நம் இயேசுவை உள்ளத்தால் என்றும் பாடு. சங்கீதம் 126:2 நாம் வாசிக்கிறோம், அப்பொழுது நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. அப்பொழுது கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று புறஜாதிகளுக்கு நடுவே சொல்லிக் கொண்டார்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நம்முடைய வாய் நகைப்பினாலும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். எப்பொழுது இந்த சங்கீதத்தின் மேற்பகுதி சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிற போது நாங்கள் சொப்பனம் காண்கிறவர்கள் போல இருந்தோம். அப்பொழுது எங்களுடைய வாய் நகைப்பினாலும் எங்களுடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருந்தது. ஒரு சிறையிருப்பிலிருந்து வெளியே வருகிற ஒரு மனிதருக்கு எவ்வளவு பெரிய விடுதலையான மனநிலை இருக்கும் பாருங்கள். ஒரு கடன் பிரச்சனையிலிருந்து
எல்லா கடனையும் கட்டிவிட்டேன் என்று வெளியே வருகிற மனிதருக்கு எவ்வளவு பெரிய விடுதலையும் மகிழ்ச்சியும் இருக்கும் பாருங்கள். ஒரு கடுமையான குடும்ப பிரச்சனையில் சிக்கி தவித்தவர்களுக்கு ஏதோ ஒரு தீர்வு கிடைத்து விட்டது என்று நினைக்கிற போது, அதை சந்திக்கிற போது அவர்கள் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார்கள், விடுதலையை உணருவார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையிலும் சிறையிருப்பிலிருந்து வெளியே ஆண்டவர் கொண்டு வருகிற போது நமக்கு அவ்வளவு பெரிய நகைப்பு, அதாவது மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நம்முடைய நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறைந்திருக்கும் என்று இந்த சங்கீதக்காரன் சொல்கிறார். யாக்கோபுடைய வாழ்க்கையில் அநேக குமாரர்கள் இருக்கிறார்கள். யோசேப்பை காணவில்லை என்று சொல்லி சொந்த சகோதரர்களே வந்து தகப்பனிடத்தில் பொய் சொல்லுகிறார்கள். அவனை குழியில் போட்டுவிட்டு, இது சகோதரனுடைய உடைதானா பாரும், ஏதோ ஒரு கொடிய மிருகம் அடித்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் யாக்கோபிடத்தில் வந்து சொன்ன போது யாக்கோபு ஒரு சிறையிருப்பில் போனது போல் அகப்பட்டு விட்டான். ஐயோ, என் மகனை காணவில்லையே, மரித்து போய்விட்டான் என்று வந்து சொல்லுகிறார்களே, என் மகனை இனிமேல் நான் பார்க்கவே முடியாதா என்ற ஒரு பயங்கரமான துயரத்தில் இந்த யாக்கோபு ஒரு சிறையிருப்பில் அகப்பட்டு இருந்தான். இந்த யோசேப்பை பாருங்கள், குழியில் போடப்பட்டவன் ஒரு வாராக அவன் எகிப்தியருக்கு இஸ்மாயிலியர் கையிலே ஒப்பு கொடுக்கப்பட்ட போது, விற்கப்பட்ட போது அங்கே போய் அடிமையாக அவன் வேலை செய்கிறான். அங்கும் பொய்க்குற்றம் சாட்டப்பட்டு சிறையிருப்பில் இருக்கிறான், சிறைச்சாலைக்குள் போய்விட்டான். இப்பொழுது அவனுடைய இருதயமும் தவிக்கிறது, ஐயோ, என்னுடைய தகப்பனையும் என்னுடைய சகோதரர்களையும் நான் இனி பார்க்கவே மாட்டேனா? இந்த தேசத்தில் அடிமையாய் வேலை பார்த்து ஏதோ உணவு உட்கொண்டு வாழ்ந்து விடலாம் என்று நினைத்து கொண்டிருந்த போது இப்பொழுது என் மீது பொய்க்குற்றம் சாட்டி சிறைச்சாலையில் போட்டு விட்டார்களே, இதுதான் என்னுடைய வாழ்க்கையா என்று கூட அவன் கலங்கி இருந்திருப்பான். அவனுடைய வாழ்க்கையும் ஒரு சிறையிருப்பில் இருக்கிறது போல இருந்தது. ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்புகிற ஒரு நாள் வந்தது. அவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அந்த குடும்பம் பிரிந்திருந்த, உடைந்திருந்த அந்த குடும்பம் இணையும்படியான ஒரு நாள் வந்த போது ஆண்டவர் அவர்கள் வாயை நகைப்பினாலும் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைய பண்ணி யாக்கோப்பையும் யோசேப்பையும் அவர்கள் குடும்பத்தாரையும் ஒன்று சேர்த்து பிரிந்து கிடந்த அந்த குடும்பத்துக்குள் ஆனந்த மகிழ்ச்சியை ஆண்டவர் தந்தருளினார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இதை பார்த்த மற்ற மக்கள் எல்லாம் கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று சொல்லிக் கொண்டார்கள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படித்தான், உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான். ஏதோ ஒரு காரியத்தில் வேதனையோடு கூட சிறையிருப்பில் இருக்கிறது போல நீங்கள் தத்தளிக்கிறீர்கள் அல்லவா? இதெல்லாம் என்றைக்கு நடக்க போகிறது? இதெல்லாம் என் வாழ்க்கையில் நடந்து விடுமா? இந்த மகிழ்ச்சியை நான் பார்ப்பேனா என்று எண்ணி கலங்கிக் கொண்டிருக்கிற காரியத்தில் கூட கர்த்தரால் ஒரு அற்புதத்தை செய்ய முடியும். யாக்கோபும் யோசேப்பும் தன்னுடைய வாழ்க்கையில் நாங்கள் இணைவோம் என்ற எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லாமல் தான் இருந்தார்கள். ஆனால் பாருங்கள், கர்த்தர் அந்த சிறையிருப்பை திருப்பும் போது அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டானது. அதே நன்மையை உங்கள் வாழ்க்கையிலும் ஆண்டவர் செய்வார். இப்பொழுது முடியாது என்று நீங்கள் எண்ணிவிட்ட காரியத்தில் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துவார். அந்த ஆண்டவரை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சீயோனின் சிறையிருப்பை ஆண்டவர் திருப்புகிற போது சொப்பனம் காண்கிறவர்கள் போல, இதெல்லாம் நடக்கிறதா என்று எண்ணுகிறது போல நாங்கள் காணப்பட்டோம். எங்கள் வாயை நகைப்பினாலும் எங்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நீர் நிறைந்திருக்க பண்ணுகிறீர் என்று சங்கீதக்காரன் அனுபவத்தில் எழுதுகிறது போல இன்றைக்கு யாருடைய வாழ்க்கையெல்லாம் வேதனைப்பட்டு ஒடுங்கி போய் கண்ணீரோடு கூட எதையோ ஒரு சிறையிருப்பில் அவர்கள் அகப்பட்டு, ஆண்டவரே இந்த காரியம் என் வாழ்க்கையில் நடக்குமா, எங்கள் குடும்பத்தில் நடக்குமா, கண்ணீரின் பாதையில் நாங்கள் கடந்து போகிறோமே, இத்தனை பிரிவுகள் இருக்கிறது, இத்தனை மனம் உடைந்து போன நிலைமைகள் இருக்கிறதே, ஆண்டவரே இந்த சிறையிருப்பு மாறுமா என்று கலங்கி நிற்கிறார்களோ, ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்களோ, இந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து இந்த சிறையிருப்பை திருப்பி அவர்கள் வாயை நகைப்பினாலும் அவர்கள் நாவை ஆனந்த சத்தத்தினாலும் நிறைய பண்ணி கர்த்தர் இவர்களுக்கு பெரிய காரியங்களை செய்தார் என்று உம்மை மகிமைப்படுத்தும்படியான நன்மைகள், ஆசீர்வாதங்கள் அவர்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கும்படியாக நீர் செய்தருள வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருந்ததா? நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள், மற்றவர்களிடத்திலும் தெரியப்படுத்துங்கள். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் இதற்காக ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.